இந்த நீட்டு சம்பந்தமா தொடர்ந்து நாங்க வலியுறுத்துறோம். நீட்டு அதாவது நீட்டு தேர்வு ரத்து செய்யணும். இதனால பல உயிர்களை இழந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை செய்து இறந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 200க்கு மேற்பட்ட மாணவ மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் இறந்திருக்கிறார்கள். ஆகவே இது சம்பந்தமா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்க மாணவர்கள் போராட்டம் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. மாணவர் காங்கிரஸ் இயக்கம், இளைஞர் காங்கிரஸ் இயக்கம் இதை வலியுறுத்தி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறோம். அதே போல மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் திரு மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறோம். ஆனா இதுவரை மத்தியில் உள்ள மோடி அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. இதுக்கு வரை பதில் வரல. அதே போல மும்மொழி கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம். இருமொழி கொள்கை தான் ஓடுன்னு சொல்றோம். அதுக்கு எந்த விதமான பதிலும் இந்த அரசாங்கத்திலிருந்து வரல. இது ஒட்டுமொத்தமா மத்திய அரசாங்கம் அவருடைய கல்விக் கொள்கையுடைய தோல்வியால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவருடைய இளைய சமுதாயம் பாதிக்கப்படுது. இப்பொழுது 2 மாசம் ஆகி போச்சு. அமைச்சரவை 2 மாசம் ஆயிடுச்சு. அதான் அமைச்சரவை 2 மாசம் ஆகல, முடிவு தேர்தல் முடிவு 2 மாசம் ஆயிடுச்சு. அதாவது 15 நாள் கழிச்சு ஒரு 3 பேர் பதவி ஏத்தாங்க. முதலமைச்சர் உள்பட 3 பேர் பதவி ஏத்தாங்க. அதற்கு பிறகு 17 நாள் கழிச்சு 3 பேர் பதவி ஏத்தாங்க. இப்பொழுது 2 மாசம் முடிஞ்சு போச்சு. யாருக்கு எந்த இலாக்கான்னு யாருக்கும் தெரியல. மொத்த இலாக்காவும் முதலமைச்சர் கையில இருந்து முதலமைச்சர் தான் அந்த எல்லா இலாக்காவையும் பாக்குறாங்க. இந்த அமைச்சர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதாவது இலாக்கா இல்லாத மந்திரிகள் ஆகிறாங்க 5 பேரு. அது மட்டும் இல்ல, இந்த சபாநாயகர் யாருன்னு முடிவு பண்ணல. சபாநாயகர் என்ஆர் கட்சிக்கா அல்லது பாஜகவுக்கா என்று முடிவு செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சை உருவாகி இருக்கிறது. இதுக்கு அந்த 2 கட்சி மட்டும் இல்ல, என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி மட்டுமல்ல, புதுச்சேரி மாநில மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் நம்பி வாக்களித்தார்கள். 2 மாத காலமாக எந்தவித அரசு இயந்திரமும் செயல்படவில்லை. மற்ற 4 மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களில் அமைச்சரவை அமைக்கப்பட்டு, இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு, சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றமும் நடக்குது. ஆனா புதுச்சேரி மாநிலத்துல எந்த நிகழ்ச்சி நடக்கல. எந்த அரசினுடைய துறையும் செயல்படல. மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படல. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறது. என்ஆர் பாஜக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறது. இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை. அதிகார சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. என்ஆர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் யாருக்கு எந்த இலாக்கா, யாரு சபாநாயகர் என்ற அதிகார சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அவர்களை விட புதுச்சேரி மாநில மக்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லையா, அதனுடைய பலனை மக்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்பொழுது சபாநாயகர் தேர்வு நடக்கும், எப்பொழுது இலாக்காக்கள் கொடுக்கப்படும் என்பது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. இதை நான் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லோருக்கும் தெரியும். மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றப்பட வேண்டும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றணும். ஒண்ணுமே நடக்கல. கல்வித்துறையா இருந்தாலும், பொதுப்பணித்துறையா இருந்தாலும், மின்சாரத்துறையா இருந்தாலும், விவசாயத்துறையா இருந்தாலும், எந்த துறையும் முடங்கி போயிருக்கு புதுச்சேரியில. ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியில மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆகவே இந்த கூட்டணியில
இதை பேசி முடிக்காதவர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்யணும். முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் கூண்டோடு ராஜினாமா செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.